ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று ஆண்டவருக்காக நிறைய அதிகமாக கொடுக்கிற நல்லவர்களாய், நல்ல நாட்களாய் நம்முடைய நாட்கள் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 9:7. ஆமென். அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதில் நியமித்திருக்கபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஆமென். தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, அதை சஞ்சலத்தோட சங்கடத்தோட அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிலதெல்பியாவில் ஒரு விசுவாசி கேப்டன் லெவி அவங்ககிட்ட வந்து, நீங்க நிறைய கொடுக்குறீங்க, ஆனா நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படலை, நிறைய ஆசீர்வதிக்கப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் ஆண்டவருக்கு கொடுக்க தோண்டி எடுக்கிற மண்வெட்டியை பார்க்கலும் அவர் எனக்கு தரும்படி தோண்டி எடுக்கிற மண்வெட்டி பெரியது அப்படின்னார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? பைபிள் அப்படித்தானே சொல்லுகிறது. அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுந்தட்டும் அவர் தருகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு போதகரிடம் ஒரு வாலிபன் வந்து கேட்டானா, யா எனக்கு ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், தசம பாகத்தை கரெக்டாக கொடுப்பேன். ஆண்டவர் ஜெபித்து ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தார். நல்ல வேலை கிடைத்தது. 20,000 ரூபா சம்பளம். அவனுக்கு வாரம் ஒரு முறை சம்பளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5,000 ரூபா சம்பளம். 500 ரூபா தசமாக கொடுப்பான். படிப்படியாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய சம்பளம் பல மடங்கு கூடிட்டு 5 லட்சம் ரூபா சம்பளம் வந்துச்சு. அப்போ மாதம் பாருங்க, அவன் 50,000 ரூபா அவன் காணிக்க கொடுக்கணும், அல்லது மாதம் 50,000 ரூபா காணிக்க கொடுக்கணும். அவனுக்கு மாதந்தோறும் அந்த கொடுக்கறது அவனால் முடியலை. பெரிய தொகையாக தெரிஞ்சது. பாஸ்டர் வந்து உண்மையை சொன்னான், பாஸ்டர் நான் வாரம் 5,000 ரூபா கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய தொகை இதை என்னால் கொடுக்க முடியலை, என்ன செய்கிறது, என் பொருத்தனையிலேருந்து விடுதலை ஆகலாமா அவனு கேட்டார். அப்போ சொன்னாரா, ஒன்று செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், நீ 500 ரூபா கொடுக்கறது உனக்கு ஈஸியாக இருக்கும்ல, அப்படி ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு. பாருங்கள், கர்த்தருடைய சத்தியத்தை மாற்ற முடியாது. ஆண்டவர் தருகிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுப்பது நான் கிறிஸ்தவர்கள் விசுவாசியிடத்தில் பேசுகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது ஏழைகள் அதில் பராமரிக்கப்படுகிறார்கள், தரித்திரர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. இது தேவனுடைய சத்தியம். நீங்கள் செய்யும் போது அவர் யாருக்கும் கடக்காரன் அல்ல, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுந்ததும் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம வாசிக்க கேட்டோம். வாரியரைத்தான் ஏழைகளை கொடுத்தான், அவர் நீதி என்றென்றைக்கு நிற்கும். கொடுக்கிறவங்களா பாருங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு என்று கொடுங்கள், தசமபாகம் கொடுங்கள், பொருத்தனை பண்ணுங்கள், காணிக்க கொடுங்கள், முதற்பலன் கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். நீங்கள் சிறுக விதைச்சா சிறுக அறுப்பீங்க, பெருக விதைச்சா பெருக அறுப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வளர்ச்சி அடையும் போது பிசாசு சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்துறாருங்க. ஆண்டவருக்கு தைரியமாய் செய்யுங்கள், மேன்மையை பெறுவீர்கள். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நான் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீ தந்தவில் ஒரு பங்கை உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.